ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான 2 பொருள் வச்சு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1/4 கப்பு வந்து நான் சுகர் சேர்க்குறேன். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் சுகர்னால் அதில் பாதி நம்ம தண்ணி சேர்த்தா போதும். நம்ம எவ்வளோ சுகர் போடுறோமோ அதில் பாதி. இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. அதோட பதம் வரணும், கம்பி பதம். ஃபுல் கம்பி பதம் வர வேண்டியது இல்லை, லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இன்னும் வரல. இன்னொரு 2 மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆகிடும். பாருங்கள், வரமாட்டேங்குது. இன்னொரு 2 மினிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ஒரு கம்பி பதத்திலேயே கட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஜாயினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து 1 கப்பு மில்க் பவுடர் வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது மெல்ட் ஆயிரும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. ஒரு 2 மினிட்ஸ் இதை நம்ம கலக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். எதில் நான் பால் பவுடர் எடுத்தேன்னா அதே கப்பில் நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் இல்லாத அளவுக்கு ஆகட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் ப்ளைன் மில்க் ஸ்வீட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும். எல்லா இடத்துலையும் இந்த தேங்காய் பால் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒட்டலை, ஓரளவுக்கு தரண்டு வந்துருச்சு. இதையே நம்ம இப்போ ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் முந்திரி, பிஸ்தா, பாதாம் எது வேணுமோ மேலே பண்ணி லைட்டாக அமுத்தி விடுங்க. ஆறட்டும். ஒரு 20 மினிட்ஸ் ஆறுனா அது கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம்.